இந்தியாவை சீண்டி பார்க்கும் வங்கதேசம் பாகிஸ்தானுடன் கூட்டு சேர்ந்துள்ளது. முதல் முறையாக பாகிஸ்தானின் உளவு பிரிவு அதிகாரிகள் வங்கதேசம் சென்றதோடு இந்தியாவின் எல்லை அருகே ஆய்வு மேற்கொண்டு சிறையில் இருக்கும் அசாம் பிரிவினைவாதி பயங்கரவாதியை சந்தித்துள்ளனர். இது இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக பார்க்கப்படும் நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை முக்கிய தகவலை தெரிவித்துள்ளது. வங்கதேசத்திற்கும் இந்தியாவுக்கும் இடையே கடும் மோதல் போக்கு உள்ளது. வங்கதேசம் பாகிஸ்தானுடனான உறவை வலுப்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் உளவு மற்றும் ராணுவ அதிகாரிகள் வங்கதேசத்தில் 4 நாட்கள் விசிட் செய்துள்ளனர். இந்த குழுவில் பாகிஸ்தானின் உளவு பிரிவான ISI அமைப்பின் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அசீம் மாலிக், மேஜர் ஜெனரல் ஷாகித் அமீர் அப்சர், மேஜர் ஆலம் அமீர் அவான், முகமது உஸ்மான் ஜாதிப் உள்ளிட்டவர்கள் இருந்துள்ளனர். இவர்கள் இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களை இணைக்கும் சிலிகுரி காரிடாரிலிருந்து 130 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரகசிய விசிட் செய்துள்ளனர். அதோடு பாகிஸ்தான் அதிகாரிகள் சிறையில் ஆயுள் கைதியாக உள்ள உல்ஃபா கமாண்டர் பரேஷ் பருவா என்பவரை சந்தித்துள்ளனர். இவர் இந்தியாவிலிருந்து அசாமை தனியாக பிரிக்க திட்டமிட்டு சதிவேலை செய்தவர். இதனால் பாகிஸ்தான், வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகள் வடகிழக்கு மாநிலங்களை குறிவைத்து பதற்றத்தை ஏற்படுத்தலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் பாகிஸ்தான் உளவு பிரிவு அதிகாரிகள் வங்கதேசத்தில் விசிட் செய்து பற்றி நேற்று மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வாலிடம் கேள்வி கேட்கப்பட்டது. வாரம் ஒருமுறை மத்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் பத்திரிகையாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த வகையில் நேற்று அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். அப்போதுதான் அவரிடம் இந்த கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு ரந்தீர் ஜெய்ஸ்வால், நாட்டில் நடக்கும் அனைத்து விஷயங்களில் மீதும் கண் வைத்துள்ளோம். நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தும் நோக்கத்தில் நமது பிராந்தியத்தில் நடக்கும் நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம். அதோடு இந்த நடவடிக்கையை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகிறது. நாம் ஜனநாயக முற்போக்கை உள்ளடக்கிய ஆட்சியை வங்கதேசத்தில் ஆதரிக்கிறோம். இந்தியா மற்றும் வங்கதேச மக்களிடையேயான உறவை வலுப்படுத்த விரும்புகிறோம். இருநாட்டு எல்லையில் வேலி அமைக்கும் பணி என்பது தொடர்ந்து நடந்து வருகிறது. இது தொடர்பாக இரு நாடுகளிடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு மீண்டும் தொடர்ந்து பணி நடந்து வருகிறது என்று கூறியுள்ளார்.